ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் நியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வைரல் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ரித்தன்யா அவர்களுடைய கேஸ் பற்றி டீட்டெயில்ஸ் நிறையா வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை மூணாக வந்து பிரிக்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா ரித்தன்யா அவர்களுடைய கேஸோடைய ஃபைண்டிங்ஸ் இப்போ என்ன, உயர்நீதிமன்றம் வந்து காவல்துறைக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்கல்ல, அதற்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் உயர்நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் ஏற்பட்டிருக்கு. வழக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தூக்கி டிராஸ்டிக்காக தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ரித்தன்யா அவர்களுடைய தந்தை அவர் வந்து க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார், இந்த மாதிரி என்னுடைய பெண்ணை பற்றி இப்போ தவறாக சித்தரிக்கிறார்கள். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது. நான் அடுத்து வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்க போகிறேன். இன்னும் வந்து வரதட்சணை கேஸ் மட்டும்தான் இருக்குது, பாலியல் துன்புறுத்தல் இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒரு கேஸும் வந்து போடப்படலை. ஸோ அதற்கும் வந்து நான் வாங்க போகிறேன். ப்ளஸ் ஹோம் செக்ரட்டரியை பார்க்க போகிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரித்தன்யாவுடைய அப்பா வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அது என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உடற்குறாய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அதை பார்த்துட்டு உயர்நீதிமன்றம் பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்றுமே இல்லை, திருப்பி எனக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கிட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன காவல்துறை வந்து ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் ரித்தன்யாவுக்கு உண்மையிலேயே 500 சவரன் பேசப்பட்டதா அப்படிங்கிறதுக்கும் ஒரு திடுக்கிடும் தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து உள்ளே பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து இத்தனை டாப்பிக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை வீடியோ வழக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரித்தன்யா அவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இறப்பு தமிழ்நாடே வந்து உலுக்கி இருக்குது. அந்த டைமில் இருந்து இது வரைக்குமே மக்கள் வந்து பயங்கர எதிர்பார்ப்போடு இந்த கேஸை வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுடைய கொந்தளிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அந்த டைமில் இந்த இறப்பில் இப்போ ஒரு எதிர்பாரா ஒரு திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொன்னால் மிகையாகாது. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேஸ்க்கான டீட்டெயில் வந்து வெளியே வந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த கேஸ் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. எதனாலங்க இவ்வளோ டைமு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம உயர்நீதிமன்றம் வந்து காவல்துறைக்கு அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உடற்குறாய முடிகள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் அதை பார்த்துட்டு இந்த டீட்டில் பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு உடல் ரீதியாக எதுவும் பாதிப்பு ஏற்படவில்லையே, ஆனால் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ இதுதான் உடல் குறாய் முடிவுகளா இல்லை இன்னும் ஏதாவது வச்சுருக்கீங்களா? எங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து வேணும். அதே மாதிரி இந்த ஃபோன்லேருந்து பேசுனது, இந்த ஃபோன்லேருந்து இது பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில் எனக்கு வந்து முக்கியம் கிடையாது. எங்களுக்கு இந்த 2 பேருடைய ஃபோனையும் பறிமுதல் பண்ணுங்கள். ரித்தன்யாவுடைய ஃபோனையும் பண்ணுங்கள், கவினுடைய ஃபோனையும் பண்ணுங்கள். 2யும் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இந்த 2யும் அனலைஸ் பண்ணி அதற்கு ஒரு விரிவான ரிப்போர்ட் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குன்னு சொல்கிறப்ப இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அதை பற்றி மென்ஷனே பண்ணல. அப்போ பிளண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உடற்குறாய முடிவுகள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரிசல்ட்டை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கானுங்க. க்ளீனாக தெரியுது காவல்துறை வந்து கவினுடைய குடும்பத்தில் கையில் இருக்குங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் உயர்நீதிமன்றம் சும்மா இருக்குமா, நறுக்குன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதையும் பாருங்கள். அடுத்து ரித்தன்யா அவர்கள் யார் கூடலாம் தொடர்பில் இருந்தாங்க, அந்த சர்க்கிள், கவின் யாரெல்லாம் வந்து தொடர்பில் இருந்தாங்க, அந்த டீட்டெயில் என்ன எல்லாத்தையும் வந்து பாருங்கள். அதையும் வந்து போலீஸார் வந்து சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த 3 பேருக்கு நாங்கள் ஜாமீன் வழங்குறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். அது வரைக்கும் இந்த பெண்ணுக்கு இப்படி செஞ்சவங்களுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, வி ஆர் வெரி சாரி அப்படின்ற மாதிரி ரித்தன்யா அவர்களை பற்றி என்னென்னலாம் வந்து இவங்க பூ சுற்றுறாங்களோ எல்லாத்தையுமே உயர்நீதிமன்றம் அவங்க வாயாலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுற்றணும்பா, இதெல்லாம் வந்து நாங்கள் காலங்களாக பார்த்துட்ருக்கோம், நீங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் மூடிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்றத ரொம்ப ஊர்ஜிதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டரை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இனிமேல் காவல்துறையால் அதை ஃபேப்ரிகேட் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து அந்த ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுகிற மாதிரியோ இல்லை அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எழுதுகிற மாதிரியோ எதுவுமே பண்ண முடியாது. பாட்னா அகப்பட்டுருவான், உயர்நீதிமன்றம் வச்சு செஞ்சிருவேன் அப்படின்ற அந்த பயம் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சரியான செய்கை உயர்நீதிமன்றம் செஞ்சுருக்கு. இது ரித்தன்யாவுக்கு கிடைத்த ஒரு முதல் வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுவே நிறையா இதில் வந்து நடக்காது. ஓகே இதுதான் அப்போ எதுவும் இல்லை, சரி ஓகே அப்போ ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. நம்ம உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஜட்ஜ் பேர் கிஷோர் குமாரா, அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 சைடும் வந்து தீர விசாரிக்காமல் நீங்கள் எந்த தீர்ப்பு எழுதக்கூடாது. இது கவின் சைடில் தப்பாக இருந்தாலும் சரி, ரித்தன்யா சைடு தப்பாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி நிற்கிறார் பார்த்தீங்களா.
அதுதான் அவரை வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த கேஸோடைய ஒரு டைமென்ஷனே அது வந்து மொத்தமாக மாற்றிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் க்ளீன் தான் பண்ணிட்டார். அவங்களுடைய சோஷியல் மீடியாலையும் நீங்கள் விசாரிங்க, ரித்தன்யா சோஷியல் மீடியாவில் என்ன நடந்திருக்கு, யார் யார் கூட பழகியிருக்காங்க, அவங்க ஃபோனில் என்ன இருந்துச்சு, அந்த 3வது சிம் கார்டுன்னு சொல்கிறீங்களா, அது என்னது, டீட்டெயிலே இல்லையே. சும்மா நீங்கள் பாட்டு சொல்லியிருக்கீங்க, வாட் இஸ் த டீட்டெயில் பிஹைண்ட் இட், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றம் சொன்ன உடனே அவனை ஆடி போயிட்டாங்க. ஐயோ என்னடா நம்ம வந்து ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு இந்த வீரப்பனை பிடிக்க போனவன் இவனெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி பேசி காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருந்தா உயர்நீதிமன்றம் ஒரே போடா சக்க போடா வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. நம்ம வீடியோஸ்லாம் வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்க அந்த ஜட்ஜ் பாப்பா உள்ள தெரியுது. அதனாலே வந்து நம்ம பாயிண்ட்ஸ்லாம் வச்சு அடிச்சிருக்காப்புன்னு நினைக்கிறேன். அப்படின்னு கிடையாது, நான் சும்மா சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு முதல் ஸ்டேஜ் வந்து போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட், ஹாப்பி ஃபார் ரித்தன்யா அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து ரித்தன்யா அவர்களுடைய தந்தை இன்னைக்கு பிரஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாரு. பாவம் மனசை வந்து உடஞ்சி போயிட்டார். ஏன்னா ரித்தன்யா டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதமாக பயங்கர வைரல், நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ எஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா கவினுடைய ஃபேமிலி தான் நல்லவங்க வல்லவங்க நாளும் தெரிந்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. ரித்தன்யா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு வந்து 3 சிம் கார்டு இருந்தது, அவங்க வந்து கள்ளக்காதல் இருந்துச்சு, 12 வயது சிறுவன் கூட இருந்துச்சு அப்படின்னு ஏகப்பட்டதை சுற்றி விட்டானுங்க. ஆனால் எதுவுமே வந்து செல்லுபடி ஆகலை. நீங்கள் மூடிட்டு ஜெயிலில் நான் 14 தேதி வரைக்கும் உட்காருன்ட்டாங்க. இப்போ அவங்க அப்பா அது வந்து மனவேதனை ஆகிருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறாங்க பொண்ணை தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாதீங்க, நான் வந்து என் பொண்ணுமா இன்னொரு பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுக்காக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன், இந்த நீதி வாங்கணும்னு துடிக்கிறேன், எங்களுக்கு இதுதான் வந்து அதுக்காக தான் நான் வந்து போராடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லும் பொழுது மனது வந்து லைட்டாக வலிச்சிச்சு. ஏன்னா அதில் வந்து மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எப்பயுமே நம்ம இங்கே உட்காந்து 4 சவத்துக்குள்ளே பேசுகிறப்ப அந்த அருமை தெரியாது, கமெண்ட் போடுற உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருமை புரியாது. ஆனால் உண்மையிலேயே அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அதை பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் நம்ம வந்து எப்பயுமே உண்மை பக்கம் நிற்கிறதுனால ரித்தன்யா பக்கம் தான் எப்பயுமே நம்ம அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி கேடு கெடுத்தனம் பண்ணாதீங்கடா அப்படின்றத சிறப்பாக அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும். அது என்ன ஆச்சுங்கிறது இன்னும் வரல. முதலமைச்சர் அவர்களை பார்க்க போகிறோம், ஹோம் செக்ரட்டரி மீட் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா என்னென்னலாம் வந்து நான் பேசிவிட்டு உங்களுக்கு விரிவான ஒரு ப்ரெஸ் மீட்டு நான் அப்புறமா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த உயர்நீதிமன்றத்தில் என்னென்ன விஷயம் வந்துச்சு. ஏன்னா நேற்று ஏன் ரிசல்ட் வரல ஜூலை 30ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூலை 30ஆம் தேதி ஒரு ஜட்ஜில் வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க வரல போல், அதனால் வந்து இந்த கேஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால 31க்கு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதற்கான ரிசல்ட் இது தான். ஆகஸ்ட் 14க்கு முடிஞ்சு போச்சு. சரியா, தள்ளி போட்டிருக்காங்க. இதை இந்த தற்கொலை பண்ணுறாங்க நம்ம ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணாங்க தெரியுமா, ரித்தன்யா வந்து மனம் நிலை சரியில்லாதவங்க, அவங்க ஏற்கனவே தற்கொலை பண்ணிடுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோப்பிடுவாங்கன்னு. அதையே அந்த ரித்தன்யாவுடைய மாமியாரும் கணவன் மாமியார் மாமனார் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ரித்தன்யா 3 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தடவை வந்து தற்கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, அப்போ வந்து அவங்க வந்து பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து செல்லுபடி ஆகலை, ஏன்னா எவிடன்ஸ் இல்லை. இந்த சைட்லேருந்து அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நடத்திட்டாங்க. ஸோ அதனால் பிம்பிளிக்கு இப்போ விளையாப்பி ஆகி போச்சு கமிங் ஃபேமிலிக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரியா, இது வந்து 2வது டாபிக். 3வது டாபிக் வந்து ரித்தன்யாவுக்கு உண்மையிலேயே அந்த 500 சவரன் அப்படின்றது பேசப்பட்டதா அப்படின்றது திடுக்கிடும் தகவல். அதாவது ரித்தன்யாவுக்கு வந்து வயசுக்கு வரும் பொழுது அவங்க வந்து 100 பவுன் போட்டாங்களாம் மேடையிலே, ஸ்டேஜ்லேயே செய்வாங்களா அந்த மாதிரி. அதுக்கடுத்து அவங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 50 25 அப்படின்னு போட்டு அவங்களுக்கு அப்பயே 200 பவுன் வந்துருச்சான். அதுக்கடுத்து அவர் வந்து கல்யாணத்தை தப்போ ஒரு 100 பவுன் வந்து வச்சாராம். அப்புறம் வந்து கவினோட வீடு கட்டும் பொழுது பால் காய்ச்சும் பொழுது அப்போ போகும்போது ஒரு 100 பவுனு. ஸோ அந்த மாதிரி 500 பவுன் வந்து போடப்பட்டிருக்குன்றாங்க. ஆனால் ரித்தன்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே பிளேயிங் ஸ்மார்ட் அப்படிம்பாங்கல்ல, உள்ளே போனோன்னே இவங்க காசுக்காக அலைகிறாங்க. இந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம்லாம் கிடையாது, 2 லட்சம் தான் வச்சுருக்கானுங்க. இவனுங்க வந்து ஆட்டையை போட்டு சொத்த ஆட்டையை போட்டு கட்டியிருக்கானுங்க வீடை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட வந்து இந்த நகையை எடுத்து நம்ம அப்பாவுக்கும் வந்து பாதகம் பண்ணி எனக்கும் வந்து இல்லாமல் அந்த நகையை விற்று இவங்க ஏதாவது வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு ஸ்மார்ட்டாக என்ன பண்ணியிருக்கு, அவங்க வீட்டில் ஒரு 200-300 பவுனை வந்து வச்சுருக்கு. அந்த கவின் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பவுன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த வீட்டில் இருக்கவங்க எப்போ கொடுப்ப, எப்போ 300 பவுன் கொடுப்ப, எப்போ 200 பவுன் கொடுப்ப அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கானுங்க. ஸோ இதுதான் அந்த விஷயத்தை வந்து ப்ளோ அப் ஆகி ரித்தன்யாவுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் உடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விட்டம் ஜவுளி எடுக்க போயிருக்காங்க, அங்கேயும் வந்து சண்டை வந்திருக்கு. அப்போ இவங்களோட கேரக்டர் பார்த்துருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து நம்ம பழகும்போது தெரியும்ல, இவங்க வந்து சும்மா டம்மி பீஸ் தான், வாய் உதார விட்டுருக்கானுங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சவொடனே ரித்தன்யா அவங்க அப்பாவுடைய அந்த ஹார்ட் ஏர்டு மணியை சேவ் பண்ணணும், அவங்க கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை அந்த பிள்ளை அவங்க அப்பாவுக்காக கடைசி வரைக்கும் இந்த லாக்கரில் இருக்குது, சின்னூண்டு லாக்கரில் வச்சுருக்கேன், பாத்ரூம் கிட்ட நீங்கள் போகிற வழியில் வந்து அந்த ஒரு வலையில் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த இதில் அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து காப்பாற்றிருக்கு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது மனசு வந்து அப்படியே
இப்படி சொல்கிறது, இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ என்னன்னா, நான் சொன்னேன்ல இந்த ஆடியோ வந்து உண்மைத்தன்மை என்னங்கிறது விசாரிப்பாங்கன்ட்டு, அதையும் நீதிமன்றம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிஷோர் குமார் நெயில்டு பண்ணுறாரு. அதாவது எல்லா சைட்லையுமே, ஏன்னா இவங்க திடீர்னு வந்து இந்த ஆடியோ ஃபேப்ரிகேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஏஐ டெக்னாலஜி மூலமாக என்னென்னமோ வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இந்த கேஸ் வந்து நிற்காமல் போயிடும்ல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆடியோவை நீங்கள் பாருங்கடா, அதையும் நீங்கள் பாருங்கள், அது என்ன கரெக்டானு பாருங்கள், உண்மைத்தன்மை பாருங்கள், கிரெடிபிலிட்டி பாருங்கள், அது அந்த ஃபோனில் இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை ஏதாவது வந்து அமுச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பொண்ணு வீட்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை அங்கேயும் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சும்மா 2 சைட்லையுமே போட்டு அடித்து உண்மையை நான் வந்து நோண்டி நொங்குடுக்காக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த கேஸோடைய டைமென்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சுங்க, என்ன சொல்கிறது, ரித்தன்யா அவர்கள் இறந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்பயே இந்த காவல்துறை வந்து யார்கிட்டயே காசை வாங்கிட்டு போலியான ரிப்போர்ட் பண்ணுறது, அப்படியே வந்து பூசி முடுக்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி அந்த கவினை காப்பாற்றுவதற்கு, கவின் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன் ரித்தன்யா குடும்பம் பேசும் பொழுது கவின் குடும்பத்திலிருந்து ஒரு திராணி உள்ள ஒரு நபர் பேட்டி அளிக்கவில்லையே ஏன் அப்படின்ற அந்த கேள்வி தான் என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதுதான் அவங்களுடைய சைடில் மிகப்பெரிய ஃபால்ட்டாக இருக்குமோங்கிறது எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ உங்களுடைய பார்வை, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் கைஸ். நன்றிகள்.